மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்மை காலமாக டெங்கு நோயின் தாக்கம் எல்லா சுகாதார வைத்திய பிரிவுகளிலும் காணப்பட்டு வருகின்றது. அதில் முக்கியமாக அண்மையில் செங்கலடி, மட்டக்களப்பு, பவுனதீவு பிரதேசங்களில் டெங்கு நோயின் தாக்கத்தினால் பலர் சிகிச்சை பெற வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த இடத்தில் நாங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள், டெங்கு நோய் தாக்கத்திலிருந்து, நுழம்பு தாக்கத்திலிருந்து உங்கள் சுற்றாடலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கின்ற அதே நேரத்தில் உங்களுடைய அயலில் காணப்படுகின்ற வெற்று காணிகள், இது சம்பந்தமான டெங்கு நுழம்பு பரவக்கூடிய வெற்று காணிகள் உள்ள பிரதேசங்களை அடையாளம் கண்டு எங்களுடைய சுகாதார வைத்திய அலுவலர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாகவும் நாங்கள் அதற்கெதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏற்கனவே டெங்கு நுழம்பு பெறக்கூடிய வெற்று காணிகள் இருக்கின்ற இடங்களை எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகளும் பொது சுகாதார பரிசோதகர்களும் இனங்கண்டு அவற்றை மாநகர சபையின் உதவியுடன் அந்த காணிகளுக்கு எதிரான, காணிகளின் உரிமையாளருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சில காணிகள் மாநகர சபையினாலும் ஏனைய உள்ளூராட்சி சபையினராலும் சுவீகரிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த இடத்தில் வெற்று காணிகளில் ஏற்படுகின்ற அந்த நுழம்பு தாக்கத்தினால் ஏற்படுகின்ற டெங்கு பரவலானது ஏனைய அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை துப்புரவாக வைத்திருப்பவர்களை கூட இந்த மாதிரி வெற்றுக்காணிகளை கவலையினமாக வைத்திருந்து டெங்கு நுழம்புகளை பரவுவதை உருவாக்குகின்ற சமூக உணர்வு இல்லாதவர்களால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. சிலர் எங்களுடைய பொதுச்சார பரிசோதகர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளுக்கு பிறகும் அடாவடியாக தங்களுடைய காணிகளை துப்புரவு செய்யாமல், அல்லது சிலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் உள்நாட்டில் இருக்கின்ற, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை என்று என்கின்ற இந்த அலட்சிய மனோபாவத்துடன் இருக்கின்றார்கள். இதே போன்று எங்களுடைய ஆலயங்கள், முக்கியமாக இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் அனைவரும் எங்களுடைய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கான அறிவித்தல்களை தங்களுடைய ஆலயங்களில் காலை, மதியம், இரவு என்ற முறையில் நாங்கள் தருகின்ற அறிவித்தல்களை அல்லது உங்களுடைய அறிவித்தல்களை இந்த முக்கியமான காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒத்துழைத்து இந்த அறிவித்தல்களை விடுக்குமாறு, பொதுமக்களுக்கான அறிவித்தலை விடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சில ஆலயங்கள் எங்களுக்கு ஒத்துழைத்தாலும் பெரும்பாலான ஆலயங்கள் எங்களுக்கு சரியான முறையில் இந்த டெங்கு நோய்க்கு எதிரான இந்த அறிவித்தல்களை செய்வதாக தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய சமய நிறுவனங்கள் சமயத்தை மட்டும் வளர்ப்பதை குறிக்கோளாக கொண்டிராது சமூகத்தையும் சமூக நலனோடும் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அண்மையில் செங்கலடி பிரதேசத்தில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஒரு பிரபல ஆலயத்தை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எங்கள் டெங்கு நோய் சம்பந்தமான அறிவித்தல்களை வழங்குமாறும் ஆலய சூழலை துப்புரவாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டபொழுது அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காமல் அந்த ஆலய மதகுரு உட்பட அந்த ஆலய சுற்றாடலே டெங்கு நோயை உருவாக்குகின்ற சுற்றாடலாக காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட எடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை வந்தது. இது தவிர அண்மை காலமாக தற்கொலை வீதம் அதிகரித்து காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நாங்கள் பாடசாலை ஆசிரியர்களுக்கான உளவள பயிற்சினர்களை அளித்து வருகின்றோம். இதில் சில பாடசாலைகள் மிகவும் சிறப்பான முறையில் தங்களுடைய ஆசிரியர்கள், கவுன்சிலிங் ஆசிரியர்கள், அதாவது ஆற்றுப்படுத்தல் ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கான உளவள ஆற்றுப்படுத்தல் பயிற்சிகளை வழங்கி கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் சில பாடசாலை அதிபர்கள் இது சம்பந்தமான எந்த விதமான அக்கறையும் இல்லாது நாங்கள் எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிமனையில் பயிற்சி கொடுக்கின்ற கவுன்சிலிங் டீச்சர்ஸ் அவர்களை தங்களுடைய பாடசாலைகளுக்கு அதுக்குரிய பாட வழிகளை தராது தொடர்ந்து மாணவர்களை ஒரு அழுத்தமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதாக உணர கிடைக்கிறது. தயவுசெய்து எங்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றி உங்கள் கல்வி அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட கவுன்சிலிங் டீச்சர்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு வாரம் ஒரு பாட வழியாவது
அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் படிப்பிக்கின்ற அந்த பயிற்சி நெறிகளை அந்த மாணவர்களுக்கு படிப்பிப்பதற்காகவும் அவருடைய உள நலத்தை பேணுவதற்கான முயற்சிகளுக்காக ஒரு பாடவழியாவது ஒரு வாரத்தில் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதே போன்று நாங்கள் நுண்நிதி கடன்களால் ஏற்படுகின்ற தற்கொலை மரணங்களை தடுக்கின்ற விதத்தில் நாங்கள் வங்கிகளோடு நாங்கள் எங்களுடைய சுகாதாரத்துறை சார்ந்து நாங்கள் அவர்களையும் அணுகியிருக்கிறோம். வங்கிகள் சமூக அக்கறையோடு செயற்பட்டு பொதுமக்களுக்கு சரியான விதத்தில் வழிகாட்ட வேண்டியிருக்கிறது நிதி நிலைமை சம்பந்தமாக.